வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ராகி ரொட்டி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் டீ டைம் ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாங்க. ராகி ரொட்டி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறோங்க. பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நல்லா உடம்பு வெயிட் லாஸ் பண்ணியும் கொடுக்கும். ஸோ அந்த ரெசிபி, அதாவது ராகி ரொட்டியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அந்த வெங்காயம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருகாப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க, பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் பாருங்கள், தேவையான அளவு நம்ம இதுக்கு உப்பு ஆட் பண்ணணும். மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1.5 கப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். பாருங்கள், 1.5 கப்பு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்துக்கப்புறம் உப்பு எடுத்திங்கன்னா அளவு தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. ஸோ உப்பு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றிட வேண்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவம் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு ரொட்டி ரொம்ப அதாவது நீங்கள் நிறைய தண்ணி எடுத்துட்டிங்கனாலும் குழஞ்சி போயிடும். கம்மியாக எடுத்துட்டிங்கனாலும் ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அளவான பக்குவமாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த பக்குவம் உங்களுக்கு மாவு கரெக்டுங்க. இது ரொட்டி சுடுறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ரொட்டி செய்யலாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நாம் தோசைக்கல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் ரொட்டி தட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம உருண்டையை உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா ரொட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக தட்டி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுறலாம். இந்த மெத்தட் ரொம்பவுமே சுலபமாக இருக்குங்க. வாழை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட எண்ணெய் தொடச்சிட்டு தட்டி எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். நான் வாழை இலை இல்லாதனால டேரெக்டாக இந்த மாதிரி நான் தண்ணி தொட்டு தட்டிட்டேன். பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் விட்டுறலாங்க. இது ரொட்டி கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் நிறையாவே விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொட்டி டேஸ்ட்டாக. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வேகணும். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4-5 டைம் நீங்கள் திருப்பி போட்டுருந்துங்க. மாவு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவும் சூப்பராகவே ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவெல்லாம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி டக்கு நம்ம அமுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக கிடைக்கும் உங்களுக்கு ரொட்டி. சீக்கிரமாக வெந்துருங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா வேகாது. ஸோ அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொட்டி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற மாவு எல்லாமே தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபமாகவே நம்மளுக்கு ரொட்டி தயாராகிடுச்சுங்க. நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு அது இதுவும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்தி ஸ்நாக்ஸாக பண்ணிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரெண்டாவது உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நாம் ரொட்டி சுட்டு எடுத்தாச்சுங்க. இதுக்கு பார்த்திங்க சைட் டிஷ்ஷே அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நாளை. நன்றி.